ஒரு நடிகரை 20 வருஷமாவா அரசியலுக்கு கூப்பிடுவீங்க? பாரதி ராஜா சாட்டையடி. நடிகனிடம் ஆஸ்கர் விருது எப்போது வாங்குவீர்கள் என்று ஊடகங்கள் கேட்பதை விட்டுவிட்டு அரசியலுக்கு எப்போது வருவீர்கள் என்று ஏன் கேட்கிறார்கள்? அரசியலில் ஈடுபட நடிகனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு நடிகரை 20 வருஷமாவா அரசியலுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க என்பது போல தடாலடியாக பதிலளித்துள்ளார் இயக்குனர் பாரதி ராஜா. ஒரு வார இதழுக்கு தந்துள்ள பேட்டியின் போது விஜயகாந்த், ரஜினி, விஜய் என நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு சினிமா தான் பாதையா என்ற கேள்விக்கு பாரதி ராஜா பதிலளித்துள்ளார். இதுக்கு அடிப்படையான காரணம் யார் சொல்வீங்க? ஊடகம்தான். நடிகர்களை தூண்டிவிட்டு அரசியலுக்கு வருவீங்களான்னு முதல் கேள்வி கேட்கிறாங்க. சினிமாவில் சிறந்த படைப்புகளை கொடுத்திருக்கீங்க, மேடையில் உணர்ச்சிகரமாக பேசுறீங்க, நீங்க ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு என்கிட்டயே கேக்குறாங்க. ஒரு நடிகன் கிட்ட எப்போ ஆஸ்கர் விருது வாங்குவீங்கன்னு கேளுங்க. அதை விட்டுவிட்டு அரசியல் பத்தி எல்லாம் ஏன் கருத்து கேக்குறீங்க? சரி, அப்படியே யாராவது கேட்டாலும் அவனுக்காச்சும் கொஞ்சம் புத்தி வேணும். அரசியலில் ஈடுபட எனக்கு என்ன தகுதி இருக்கு? சமூகத்தில் என் பொறுப்பு என்ன? என் வேலை என்ன? அதை விட்டுவிட்டு அதுக்கு மேல எனக்கு எந்த முக்கியத்துவமும் வேண்டாம் என்றல்லவான் அவன் கூற வேண்டும். அதுக்கு மேல ஒரு நடிகனுக்கு அரசியல் ஈடுபட என்ன தகுதி இருக்கு? இந்த நாட்டுல எத்தனை ஜீவநதிகள் ஓடுகிறதுன்னு சொல்லுங்க. எத்தனை நதிகள் வற்றி வறண்டு காணாமல் போயிடுச்சுன்னு தெரியுமான்னு கேளுங்க. இந்தியாவுல எத்தனை டேம் இருக்குன்னு கேட்டு பாருங்க. வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் கலாச்சார ரீதியாக என்ன வித்தியாசம்னு தெரியுமா? சும்மா 4 ரசிகர் மன்றங்களை வச்சு 50 பேருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துட்டா அரசியலுக்கு வந்துடலாமா? என்னங்க இது? எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் சொல்றதே அப்படியே போடுங்க. கர்நாடகா, கேரளாவில் இப்படி பண்ண முடியுமா? ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதா? சரி, சினிமாவில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரவே கூடாதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில், சினிமாவில் இருந்து விலகி 10 வருஷம் மக்கள் மத்தியில் வேலை பார்த்து சோசியல் சர்வீஸ் எல்லாம் செய்து மேடையில் பேசி அப்புறம்தான் அரசியலுக்கு வரணும். கோ அண்ட் ஒர்க் ஃபாஸ்ட். நேத்து நடிச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு சிஎம் ஆக ஆசைப்படக்கூடாதா? 20 வருஷமா ஒருத்தரை அரசியலுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அட்லீஸ்ட் முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து தேர்தல நின்னு ஜெயிச்சுட்டு அப்புறம் அரசியல் கட்சியில் சேர்ந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யட்டும். இவ்வாறு பாரதி ராஜா கூறியுள்ளார்.